ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 கிங்ஸ் BLFF ஆர்மீஸ் யூஸ் யூர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் 12 கிங்ஸ் அண்ட் த 2 எம்பரர்ஸ் பார்ட் 12. ஆர்மீஸ் போன பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் சுகாக்கு எப்படிலாம் அவரோட பவரை யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. மீஸ் வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். தென் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போதைக்கு ஹயன்சக் மட்டும் அங்கே வரவே இல்லை. எல்லோரும் பார்க்குறாங்க ஹயன்சக் எங்கே போனாருன்னு சொல்லிட்டு அங்கே காணவே இல்லை. ஒயன் எங்கே ஹயன்சக் அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன்டா நீ அவகிட்ட கேட்குற அப்படின்னு லின்ஜி சொல்கிறாரு. இல்லை அவகிட்ட மட்டும்தான் அவன் பேசுவான், அதான் சொல்லிட்டோம்ல நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அவன் பேசுவான். சரி எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கேட்குறாரு. நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு வி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுல இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுல? ஆமாம் நாங்கள் 2 பேரும் தான். நாங்கள் 2 பேரும் தான் 12 கிங்ஸ் வேர்ல்டோட பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை கொத்துட்டு நிற்கிறாங்க. இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரி நீங்கள் உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறாரு. என்ன நீ மட்டும் தனியாக போறியா? அவன் வேறு சைடு இருந்தா இப்போ நீங்கள் என்ன சாப்பாடை விட்டுட்டு அங்கே போகலான் இருக்கீங்களா? அவனை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. ஆனால் அவரும் நம்ம கூட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்களும் லீயும் போகிறீங்க. அந்த இடத்துல சுற்றி பார்க்குறீங்க, எங்கேயுமே காணோம். தென் லீ போய் ஹயன்சக்கை பார்க்குறாரு. ஹயன்சக் அப்படியே சேடாக உட்காந்துருக்காரு. நீ ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? இல்லை எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. நீ எங்கடா தனியாக இருக்கா? அதான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல அப்படின்ட்டு லீ சொல்கிறாரு. அப்படியா? ஏய் ஒழுங்கா வா சாப்பிட அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை, இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லீ கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. தென் லீயும் ஹயன்சக்கும் வந்துடுறாங்க. ஆமாம் எங்கடா ஒயன் உன் கூட தானே வந்தா அப்படின்ட்டு லீயை கேட்குறாங்க. ஏன்னா அவள் இன்னும் வரலையா? என் கூட தான் வந்தா, ஆனால் லெஃப்ட் சைடு போனாலே. அப்போ நீ அவளை கூட்டிகிட்டு வரலையா? இல்லை அவள் இன்னும் இவனை தான் தேடிட்டுருக்கா போல். அப்போ தான் ஹயன்சக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஒயனும் தேடிட்டுருக்காளா? சரி நான் போய் கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு ஹயன்சக் கேட்குறாரு. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, உன்னைவே தேடியே ஒரு ஆள் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆளா? 2 பேர் போனாங்க. இப்போ நீயும் போயிட்டேனா உன்னை தேடிட்டு மறுபடியும் நாங்கள் வரணுமா? நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி திடீர்னு சுகா அப்படியே ஒயிட் ஈகிள் மாதிரி உருமாறுறாரு. என்னாச்சு இப்போ? எதுக்கு இவன் இப்படி உருமாறி இருக்கான்? ஒன்றும் இல்லை, நான் போய் அப்படியே பறந்து ஒயனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டாரு. என்ன திடீர்னு இவன் ஒயன் மேலே அக்கறைலாம் படுறான்? அவள் என் தங்கச்சி, நான் அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உருமாறிட்டு போகிறாரு. நீங்கள் அங்கே அப்படியே ஹயுன்சக்கை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க. ஹயுன்சக் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கீங்க. அப்போது கரெக்டாக அவங்க முன்னாடி வந்துட்டு அந்த ஒயிட் ஈகிள் வந்து நிற்கிது. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பயந்துடுறீங்க. அப்போ சுகா நார்மலாக அப்படியே உருமாறிட்டு, நான் சுகா தான், நீ பயப்பட வேணாம். என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் திடீர்னு இப்படி உருமாறினீங்க? எல்லாம் வந்துட்டாங்க, ஹயன்சக்கையும் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியாதே, நான் ஹயன்சக்கை தேடி தான் இங்கே வந்தேன். அவனை கண்டுபிடிச்சிட்டோம், நீ வான்னு சொல்லி சுகா அப்படியே கூட்டிகிட்டு வராரு. 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆமாம் நீ ஏன் எனக்கு இவ்வளோ டல்லாக இருக்கா அப்படின்னு சுகா கேட்குறாரு. ஓ என்கிட்ட நீங்கள் பேசலாம் செய்வீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் நான் உங்ககிட்ட பேச மாட்டேனா? ஆமாம் இது வரைக்கும் நானாக தான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், நீங்களாம் வந்து என்கிட்ட பேசினதே இல்லை. அதுவும் என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, எல்லோரும் தேடிட்டு இருந்தாங்க. அவங்க ஒருத்தர் கூட வரணும்னு நினைக்கல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் நான் வந்துட்டேன். உனக்கு எதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்படி எனக்கு என்ன ஆக போதா? அதான் நீங்களாம் என்னை ப்ரொடெக்ட் பண்ண இருக்கீங்களே. தென் 2 பேரும் அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. எல்லோரும் சாப்பிடாம உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்த உடனே ஹயன்சக் உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இங்கே தான் இருந்தேன், லீ தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான். சரி நீங்கள் தானே இருக்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. தென் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்ஸை தொடங்கலான்னு சொல்லிட்டு அரமுஞ்சின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. பட் திடீர்னு ஆரம்க்கு என்ன நினச்சாருன்னு தெரியலாம், அங்கேயே உட்காந்துருக்காரு. ஏன் நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரமும் அப்போ எங்கடா கூட வந்தவனை காணமேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஜின்னு வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒயன் என்னாச்சு? நீ ஏன் லேட்டாக வந்த? இல்லை நான் ஹயன்சக்கை தேடி போனேன்ல, அவனை காணோம், அதான் நான் தொலைவிட்டு இருந்தேன். அப்படியா? சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜின்னு எந்திரிக்கிறாரு. அப்போ திரும்பி பார்க்குறாரு. அங்கே வந்துட்டு இப்படி வருவாளா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஜின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன இவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கானா? அப்போ பிரைட்டு ஜின்னு பார்த்துட்டு போங்க உங்கள் ஆள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் நீ வேற ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா? இதை அவன் முன்னாடி சொல்லிடாத, அப்புறம் அவன் அவ்வளோதான் அப்படின்றாங்க.
ஜிம்மின் ஜின்னை பார்த்து நீ எதுக்காகவும் பயப்படாத, அவனுக்கும் உன்னை பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம், அன்னைக்கு நானும் ஆரமும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ உன்னை பற்றி நிறையா பேசினோம். அப்படியா? அப்படி என்ன பேசிகிட்டு இருந்த? நீ இங்கேருந்து போகலனா அவன் ரொம்ப நேரம் உனக்காக வெயிட் பண்ணுவான், பரவாயில்லையா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. இல்லை வேணாம், அவன் எனக்காக வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஜின் அப்படி போகிறாரு. தென் ஆரம் ஜின்னை பார்த்துட்டு என்னாச்சு, அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா வேறு பேசிகிட்டு இருந்தாங்க, நான் சும்மா அப்படியே கேட்டுட்ருந்தேன். சரி, நான் ஏஞ்சி போனோன்னு என் கூட வரணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. நான் ஏன் உன் கூட வரணும்னு நீ நினைக்கிற? நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? உன்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு நீ பவரை கற்றுக் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ ஒழுங்காக அந்த வேலையை பாரு, அதுக்கானதை எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்றாரு. அப்போது இவன் வேறு எதுக்காக என்னை கூப்பிடலையா அப்படின்னு ஜின் பார்த்துட்ருக்காரு. என்ன பார்த்துட்ருக்க, ஒழுங்காக போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கரெக்டாக வந்து டைமுக்கு சேரு அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. தென் ஆரம் அவரோட ரூமில் நெக்ஸ்ட்டு என்னென்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜின் கரெக்டாக உள்ளே வராரு. என்ன பண்ணுற ஆரம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பிளான் தான் போட்டுட்ருக்கேன், நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அது என்னன்னு தெரில, போக போக பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற, இன்னும் கொஞ்ச நாளில் வார் நடக்க போகுது, உனக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், நம்ம இவங்க எல்லாத்தோட பவர்ஸையும் ஒன்றாக்குனா மட்டும்தான் நம்ம ஜேஹோப்பை திருப்பி நம்மளால் வர வைக்க முடியும். அவன் வரணும்னு உனக்கு எண்ணம் இருக்கா இல்லை அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க ஆரம்? எனக்கும் அந்த ஆசை இருக்காதுன்னு நினைக்கிறியா? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ என்கிட்ட ஒரு மாதிரியாகவே பேசிகிட்ருக்க. நானும் ஒரு ஹியூமன் தான், எனக்கு உங்ககிட்ட அதை சொல்லணும்னு தோணும். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ எனக்கு அப்படியே ஹர்ட் ஆயிரும், நான் அதை சொல்லாமலே போயிடுவேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜின்னு போகிறாரு. ஹேய் நில்லு, என்ன சொல்ல வந்த அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. நான் என்ன சொன்னால் உனக்கு என்ன, உனக்கு எப்பொழுதும் வார அந்த மாதிரி தான் முக்கியம், நான்லாம் உனக்கு எங்கே முக்கியம் அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன சொல்கிற? எனக்கு இந்த உலகத்துலேயே நீ, ஜேஹோப், அப்புறம் நம்ம கிராண்ட்பா, இவங்கெல்லாம் தான் முக்கியம். நீ என்ன இப்படி பேசிகிட்ருக்க? என்ன, நானும் உனக்கு முக்கியம், அந்த லிஸ்ட்டில் இருக்கேனா? ஆனால் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ருக்க, கோவமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல ஜின், நீ தெளிவாக சொல்லு. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது, சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ அதை போய் கேட்டுக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஜின்னு போகிறாரு. உனக்கு இப்போ என்ன தான் ப்ராப்ளம், நீ என்கிட்ட சொல்லு, எதுனாலும் என்கிட்ட நீ ஓப்பனாக சொன்னால் தான் எனக்கு புரியும். அப்படி உனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஜின்னு அந்த இடத்துலேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. ஜின்னு அப்படியே ஆரம்ப திட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. எனக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அது அவனுக்கும் தெரியும், ஆனாலும் எப்படி நடிக்கிறான் பாரேன். நான் இனிமேல் இவன்கிட்ட நானாக இதை வந்து அப்ரோச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அவனா என்கிட்ட வந்து சொல்லட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி இல்லையா, அவனுக்கு பிடிக்கலையா, நான் பாட்டுக்கு என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், ஜேஹோப்பை வர வச்சுட்டு தென் இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஜின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஜின்னு ஆரம் மேலே இருக்க கோவத்தில் அங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் வாஸ்கை போட்டு உடச்சிடுறாரு. இதை சுகம் பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ சுகாவோட காலில் லைட்டாக கிழிச்சிருக்கு. சுகா கத்துறாரு. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ எதுக்காக இப்போ இந்த ஃப்ளவர் வாஸ்கை போட்டு உடச்ச? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றாரு. நீ என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லு, நீ ஏன் உன்னோட கோவத்தை அது மேலே போய் காமிச்சிட்ருக்க? நீ அதுக்கிட்ட சொன்னீன்னா அதுக்கு உன்னோட ப்ராப்ளம் புரியுமா? நீ மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சுகா சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இங்கே ஷேர் பண்ணுற அளவுக்கு யாரு கூடயும் நான் அவ்வளோ க்ளோஸாக இல்லையே. நீ தான் எல்லாத்துக்கூடையும் க்ளோஸ் ஆகணும், எல்லோரும் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு தான் இருக்கோம், பட் நீ தான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சுகா சொல்கிறாரு. நான் அவாய்ட் பண்ணுறேனா? ஆமாம், நீ யாரும் உன் கூட க்ளோஸாக இல்லைன்னு நினைக்கிறீல. இங்கே வந்த புதுசில் நானும் இப்படி தான் இருந்தேன், எனக்கான ஒரு பர்சன் கூட இல்லை, என்னோடய பிரதர் மட்டும்தான் என் கூட இருந்தான். அப்போது எனக்கு ஒரு பர்சன் மேலே க்ரஷ் வந்துருச்சு, அதுவே லவ்வாக மாறிடுச்சு, நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உன்னோட மனசில் இருக்க ஃபீலிங்ஸை நீ சொல்லு, நீ சொல்லாமல் இருக்கனால தான் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் லவ் பண்ணுறேங்கிறத உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நீ யாரை லவ் பண்ணுற அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை மாதிரியே தான் நானும் முன்னாடி இருப்பேன். நீ பார்க்க இவ்வளோ சாஃப்டாக இருக்க, ஆனால் இவ்வளோ கோவப்படுற, நான் இந்த அளவுக்குலாம் இருந்ததில்லப்பா அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜின்னு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. தென் அப்போ தான் சுகா காலில் பார்க்குறாரு, பிளட்டு வருது. ஒரு நிமிஷம் இங்கேயே இருன்னு சொல்லிவிட்டு ஜின்னு அவரோட ரூமில் போய் ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு அப்படியே வச்சுட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த சைடு ஆரம் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்துட்ருக்காரு. லைட்டாக ஜெலஸ் ஆகுது ஆரம்க்கு, பட் இருந்தாலும் அப்படியே கண்டுக்காத மாதிரியே போகிறாரு. கரெக்டாக அந்த சைடு ஜிம்மின் வராரு. ஜிம்மின் வந்துட்டு அங்கே போய் பேசலாம்னு நினைக்கிறாரு சுகாவை பார்த்து, பட் ஆரம் பார்க்க விட மாட்டேங்கிறாரு. ஹே ஜிமின் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆமாம் என்னாச்சு, சுகாவை நீ பார்த்தியா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. இல்லை, நான் சுகாவெல்லாம் பார்க்கல,
என்கிட்ட இதை உன்னால் மறைக்க முடியல, இங்கே வாயான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு சுகாவும் ஜின்னும் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஆரம் அப்படியே ஜிமினை கிட்ட போட்டு கொடுத்துட்றாரு. என்னாச்சு, சுகாக்கு ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் ஜிம்மின் பக்கத்தில் போகிறாரு. என்னாச்சு சுகா, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக எனக்கு காலில் கிழிச்சிருச்சு. யார் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இவர் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த ஃப்ளாஸ்க்கை போட்டு உடைச்சாரு. ஸோ தெரியாமல் நான் இதை வந்து காலை வச்சுட்டேன். சரி வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜின் வச்சுருந்த அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து ஜிம்மின் அப்படியே சுகாக்கு பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்டுறாரு. இதெல்லாம் ஆயிரமும் ஜின்னும் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இவங்க என்ன இவ்வளோ க்யூட்டாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. தென் சரி நான் எங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரு. தென் அங்கே போய் மைக்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாருமே மீட்டிங் ஹாலுக்கு வாங்க அப்படின்றாங்க. என்னது இப்போவா, காலங்கத்தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டா வெறுப்பா வந்து நிற்கிறாங்க. சரி, உங்களுக்கான நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க பாதி பேர்த்துக்கு அவங்களோட பவரை யூஸ் பண்ண தெரியும், பாதி பேர்த்துக்கு பவர் இருக்குன்னு தெரியும், பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் அதுக்கான ட்ரைனிங்கை தான் பார்க்கணும். சரி, என்னோடய டீம்லாம் என் கூட வாங்க அப்படின்னு ஆரம் கூப்பிடுறாரு. தென் ஜின் மேலே போயிட்டு என்னோடய டீம்லாம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஃபேஸை பார்க்காமலே திரும்பிட்டுக்கு போயிடுறாரு. எல்லாரும் அவங்கவுங்க டீமில் போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ சுகாவும் ஹையன்ஜின் மட்டும் ஐயையோ நம்ம பேரு அவங்க டீமில் இருக்காங்களே, நம்ம எப்படி அவங்க இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அரமேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மறுபடியும் ஆரம் அண்ட் ஜின்னோட டீம்லாம் சொல்கிறேன். ஆரமோட டீம் சுகா, வி, வின், ஹையன்சக், பிரைட் அண்ட் ஹையன்ஜின். நம்ம ஜின்னோட டீம் ஜிம்மின், ஜேகே, லின்யி, வயன், லீ அண்ட் ஃபிலிக்ஸ். ஆரம் அவரோட டீம் எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஹையன்சக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன உனக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாங்க. ஆமாம், இந்த இடத்துல ஃபுல்லாக ட்ரீஸ் மட்டும்தான் இருக்கும், நீ அதோட ஃபீலிங்ஸை உணரு அப்படின்றாரு. நீ இங்கே இருக்க இந்த மரம் செடி எல்லாத்துக்கிட்டையும் பேசு, உன்னோட ஃபீலிங்ஸை கொண்டு வா அப்படின்றாரு. சரி நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹையன்சக் அவரோட ட்ரைனிங்கில் இறங்கிடுறாரு. அப்புறம் ஹயுன்ஜின், நீ இங்கே இருக்க நிலம் இருக்கல, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கோ அப்படின்றாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஹயுன்ஜின் சொல்கிறாரு. நீ உன்னோட கையை அந்த நிலத்து மேலே வையேன் அப்படின்றாரு. ஹயுன்ஜின் அதே மாதிரி அந்த நிலத்தில் வைக்கிறாரு. அது அப்படியே அந்த நிலத்துக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆமாம், எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹயுன்ஜின் சொல்கிறாரு. நீ அதுக்கிட்ட நல்லா பேசு, அப்புறம் நீ அதுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அது பண்ணோம். அதாவது நிலத்தை என்னென்ன ஷேப்லாம் கொண்டு வரியோ அதே மாதிரியே அந்த ஷேப்பில் மாறும். தென் உன்னோட பவரை யூஸ் பண்ணி இந்த நிலத்தை ரெண்டாக கூட நீ வைக்கலாம். அதாவது நிலநடுக்கம் மாதிரி நீ பண்ணி இந்த நம்மளோட கூட வர எல்லா பீப்புள்ஸையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணனா, இந்த நிலத்துக்குள்ளே ஒரு சுரங்கம் மாதிரி பண்ணி நீ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் அவங்கள சேஃபாகவும் வச்சுக்கலாம். ஆமாம், நான் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை வயனை ஒரு தடவை நான் இந்த மாதிரி பண்ணி பறக்க வச்சுருக்கேன் அப்படின்றாரு. பரவாயில்லையே, நீ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருப்ப போல். ஆமாம், எனக்கு அப்பப்போ இந்த மாதிரிலாம் நிறையா தோணும். அப்போது ஹயுன்ஜினை பார்த்து இவன் இப்போ கூட ஒயனை பற்றி பேசுகிறான் பாரேன், இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஹயுன்சக், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. தென் ஹயுன்ஜின் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. வி, நீ அப்புறம் சொல்லுங்க ஆரம், நீ என்ன பண்ணுற? நம்ம பீச் இருக்குல்ல, ஆமாம், இல்லை அது வேணாம், நீ அங்கே போயிட்டு அந்த உன்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவே அப்படின்றாரு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸா, இருங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் டால்ஃபின் அப்படியே கூப்பிட்றாரு. அது மேலே துள்ளி குதிச்சு ஹை மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. நீ வந்துட்டியா, வா அப்படின்னு சொல்லிட்டு வி கூப்பிட்டாரு. நீ இதை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அனிமல்ஸ் கிட்ட பேசு அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ என்ன திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுற, இந்த கடல் இருக்குல்ல, அதை நீ சொன்ன மாதிரி கேட்கணும், அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணு. அதாவது இந்த கடலை நீ ரெண்டாக பிரிக்கணும், அதில் நடந்து போகணும், அதுவும் இல்லாமல் இந்த கடலே ஒன்று தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரிலாம் பண்ணு. நான் ஒரு டைம் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. என்ன பண்ண? நான் ஒரு தடவை இந்த கடலை ரெண்டாக பிரித்து அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் போனோம் தெரியுமா, அதுவும் அங்கே ஒரு டெம்பிள் இருந்துச்சு அப்படின்னு வி சொல்கிறாரு. என்ன டெம்பிளா? அந்த ஃபயர் அண்ட் ட்ராகன் எலமெண்ட் அந்த டெம்பிளா? ஆமாம், அதுக்குள்ளே ஃபயர் எலமெண்ட் இருந்தாலும் அவங்களால மட்டும்தானே போக முடியும் அப்படின்றாரு. ஆமாம், எங்கள் கூட அப்போ ஜேகே இருந்தான், ஜேகேக்கும் ஃபயர் தானே, அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்றாரு. அப்படியா, ஜின்னுக்கும் ஃபயர் எலமெண்ட்டோட பவர் இருக்குது அப்படின்றாரு.
ஓ! ஜின்னுக்குமா? உங்களுக்கு ஜின்னோட ஞாபகம் வருதா என்ன? அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே எனக்கெல்லாம் ஒன்றும் ஜின்னு ஞாபகம்லாம் வரல. சரி நீ உன்னோட ப்ராக்டிக்ஸை பண்ணிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து போகிறாரு. ஓ! பிரைட்டையும் விண்ணையும் பார்க்குறாரு. அவங்க 2 பேத்துக்கும் ஹார்ஸ் தானே, அவங்களோட ஹார்ஸை வர வைங்க அப்படின்றாரு. அப்போது வின்னும் பிரைட்டும் அவங்களோட செயினில் கையை வச்சு அந்த 2 ஹார்ஸையும் வர வைக்கிறாங்க. அப்போ டக்குன்னு வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கள் மாஸ்டர் எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு 2ம் சொல்லுது. ஆரம் தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆரவை பார்க்குறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்றாரு. என்ன ப்ராக்டிக்ஸ் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் இந்த ஸ்வாடை வச்சு நிறையா ஃபைட் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்றாரு. ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாதே. சரி நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை மாதிரி பண்ணுங்க அப்படின்றாரு. தென் ஆரம் எப்படி ஸ்வாடை பிடிக்கணும், என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தென் இவங்க 2 பேரும் இப்படியே ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு வின் சொல்கிறாரு. வின் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஆமாம் உனக்கு இன்னொரு பவர் இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாம் உன்னோட பவர் அதான் டெலிபதி, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லை நான் இது வரைக்கும் அது பண்ணதே இல்லையே. பிரைட்டு ஆரமையே பார்த்துட்ருக்காரு. நீ ஏன்டா என்னவே பார்த்துட்ருக்க? இல்லை நீங்கள் ஸ்வாடை வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ண சொன்னீங்க, நான் எப்படி தனியாக பண்ணுறது? ஓ உன்னால் தனியாக பண்ண முடியாதுல்ல, இது வரேன்னு சொல்லிட்டு மரம் மேலே கையை வச்சு அப்படியே அதை வின்னு மாதிரி உருவாக்கி கேட்டார். இதை நீ வேணா இவனை வச்சு சண்டை போடு அப்படின்றாரு. அப்பா அவங்களுக்கு வேறு லெவல் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் சொல்கிறாரு. தென் வின் கூட அப்படியே அதான் அந்த நம்ம வின் கூட அப்படியே ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது வின்னுக்கு அப்படியே ப்ராக்டிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ நீ என்ன திரும்ப பண்ணுற? நீ அப்படியே சைலண்ட்டாக இரு அப்படின்றாரு. நான் சைலண்ட்டாக இருக்கேன், இங்கே இருக்கா நேச்சர் எல்லாத்தையும் அப்படியே ஃபீல் பண்ணு அப்படின்றாரு. நான் இப்போ உன்னை தூக்கி போடுறேன், அது உனக்கு சவுண்ட் கேட்குதான்னு பாரு அப்படின்றாரு. ஒரு பின்னு மாதிரி இருக்குது, அதை அப்படியே தூக்கி போட்டார். பட் வின்னு அப்படியே கண்ணை மூடிட்டு தான் இருக்கார். அது என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றாங்க. அதை என்னால் பார்க்க முடியல, பட் அது போகிற திசை என்னால் உணர முடியுது அப்படின்றாரு. சரி இப்போ இதை உன்னோட கையில் வரவை அப்படின்றாரு. எப்படி வர வைக்கிறத? நீ ஃபீல் பண்ண உன் கையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்றாரு. அது என் கையில் வரணும் அப்படின்றாரு. பார்த்தா வின்னோட கையில் வந்துருக்கு. வின் அப்படியே அதை ஷாக்கில் பார்த்துட்ருக்காரு. பரவாயில்லையே, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த பவர் ஜேஹோப்போடது. பட் இந்த பவரை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ கண்ட்ரோல் பண்ணிட்டே வேறு லெவல் தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்படியா, எனக்கு இந்த பவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வின் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நீ உன்னோட அந்த ஆப்போசிட், அதாவது வில்லன்கள்னு வச்சுக்கவேன், அவங்கள நீ அழிக்க வரேன்னு வச்சுக்க, அவங்க உன்னை அடிக்க வராங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, உன்னோட இந்த பவரை அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்க வர திசையை நீ நோக்கி பாரு. அவங்க பக்கத்தில் வரும்போது நீ அவனை என்ன வேணாலும் பண்ணலாம், வேறு இடத்துக்கு போர்ட்டல் மாதிரி மாற்றலாம், அப்படி இல்லைனா வேறு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றாரு. அது அப்படியே வின்னுக்கு புரிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு ஆரம்க்கு தேங்க்ஸ் பண்ணுறாரு. எனக்கு தேங்க்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நான் இது பண்ணணும், இதை பண்ணுறது என்னோட கடமை அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆரமும் வின்கிட்ட பேசிட்டாரு. ஆமாம் அந்த பையன் உன்னை மாதிரி உருவாக்கி கொடுத்தோனையும் அவ்வளோ சந்தோஷப்பட்டானே, என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அவனும் நானும் அதான் உங்களுக்கே தெரியுமே. தெரியுது அப்படின்றாரு. நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வின் கேட்குறாங்க. என்ன, நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு ஜின்னை பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ க்ளோஸ். அப்புறம் நாங்கள் அப்படியே பெருசானோனே எம்பரர்ஸாக மாறினோம். அவன் அவனோட நாட்டுக்கு போயிட்டான், நான் என்னோட நாட்டுக்கு போயிட்டேன். அப்பப்போ எங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும். நான் ஜேஹோப் ஜின் நாங்கள் 3 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு டைம் நான் அவனை மீட் பண்ணேன். இல்லாமல் அவனுக்கு என்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு இப்போதைக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். இந்த ஒர்க்கை நான் என்னால் சரியாக கண்டினியூ பண்ண முடியாது. அப்புறம் நான் எப்படி ஜேஹோப்பை இங்கே வர வைப்பேன்? எனக்கு ஜேஹோப் ரொம்ப முக்கியம் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவன் என்னோட கசின், எனக்கு அவன் ரொம்ப முக்கியம். இன்னும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஜேஹோப்பும் முக்கியம். ஏன்னா அவன் இல்லைனா நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஜேஹோப்க்கு 12 பவர்ஸுமே இருக்கா, எங்களுக்கு 4 பவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவன் எங்களுக்கும் மேலே அப்படின்றாரு. என்ன அவர் அவ்வளோ பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு வின் கேட்குறாரு. ஆமாம், அவன் ஒரு தடவை என்னை ப்ரொடெக்ட் பண்ணான் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் வார் நடந்துச்சு. அப்போதைக்கு எனக்கும் ஜின்னுக்கும் இந்த பவர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருந்தோம். ஜேஹோப் அவனோட பவர்ஸை எங்களுக்கு கொடுத்தான். அது எப்படி கொடுத்தாரு? அது அவனால் இந்த இதெல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் எங்களுக்கு கொடுத்தான்.
உங்கள் பவர் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஜேஹோப் தான் வேறு லெவல் போலயே. அவருக்கு 12 பவர்ஸும் இருக்குன்னு சொல்கிறீங்க. அவருக்கு எப்படி இவ்வளோ பவர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு? அதனால தான் அவன் இந்த நாட்டுக்கு கிங்காக இருக்கான். எங்களோட நாடெல்லாம் சின்ன நாடுன்னு வச்சுக்கவேன். இதுதான் பெரிய நாடு அப்படின்றாரு. ஓ அப்படியா? பரவாயில்லையே. நம்ம 2 பேரும் அன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. நான் யார்கிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டேன். பட் உங்ககிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னு வின் சொல்கிறாரு. ஆமாம், நானும் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் அந்த பிரைட் கூட தான் உட்காருவ. அப்படி இல்லைன்னா யார்கிட்டயும் பேசவே மாட்டேன். இப்போ தான் நானும் உன்னை நோட் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. எல்லாரும் ஆரம்ப பார்க்கறதுக்காக வராங்க. ஆமாம், உங்களோட ப்ராக்டிக்ஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ப்ராக்டிக்ஸ்லாம் நல்லா தான் போச்சு. பட் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்களும் கேட்டுட்டோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா? நான் ஜேஹோப் வேறு லெவலில் அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. ஆமாம், அவன் வேறு லெவல் தான். எப்படி அவருக்கு இப்படி ஆச்சு? அதான் ஸ்டாச்சுவாக மாறினாரு. ஏன் இது உங்ககிட்ட கிராண்ட் பாஸ் சொல்லலையா? இல்லை, அவர் சொன்னார். பட் எங்களுக்கு அவ்வளோவா கிளியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எங்களை மாதிரி நிறையா போர் பண்ணான். அப்போதைக்கு எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவன் வந்து நிற்பான். பட் அந்த அந்த அன்னைக்கு மட்டும் எங்களால் வர முடியல. ஏன்னா எங்கள் நாட்டில் நாங்கள் எங்களோட முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்ருந்தோம். அப்போ எங்களுக்கு அவன் இந்த மாதிரி அனுப்பிச்சான், என்னை இந்த மாதிரி பண்ண வராங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி. பட் நாங்கள் வரதுக்குள்ளே அவனோட பவர்ஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோ பேரையும் ஒருத்தனாக இருந்து சமாளித்தனால அவனோட பவர்ஸ் எல்லாம் மாறி மாறி அவனுக்குள்ளேயே என்னவோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுவும் இல்லாமல் அவனை ஏதோ ஒரு பவர் வந்து ஸ்டாச்சு ஆக்கிடுச்சு. அந்த எல்லா பவர்ஸும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஓ இப்படி தான் வந்துச்சா? ஆமாம். ஆனால் நீங்கள் உண்மையாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர் தெரியுமா அப்படின்னு ஆரம் பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னவே இப்படி சொல்கிறீங்க? அப்போ ஜேஹோப்பெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்றாரு. ஏன்னா ஜேஹோப் தான் எங்கள் எல்லாத்துக்குமே லீடர் அப்படின்றாரு. பட் எங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆரம்க்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. மற்ற எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்களோட மனசுக்குள்ளே இறங்கி எங்களோட பவர்ஸை எங்களை ஃபீல் பண்ண வச்சிங்க. இந்த மாதிரி மற்றவங்க பண்ணுவாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மிஸ் நம்ம ஆரம் பெஸ்ட் லீடருங்கிறத நிரூபிச்சிட்டார்ல. அடுத்து நம்ம ஜின்னோட டீம் என்ன தான் பண்ண போகிறாங்க? ஜின்னு எப்படி தான் அவங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ண சொல்லி கொடுக்க போகிறாரு? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.